ஜாதகர் குருவனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. குருவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு தசை எப்படி இருக்கும்? குருவோட நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் எல்லாம் வரும்? புனர்பூசம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இது மூணுமே குருவனுடைய நட்சத்திரம். யாரெல்லாம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்திருக்கிறீர்களோ நீங்க எல்லாருமே முதல் தசையா குரு தசையை தான் அனுபவிக்க போறீங்க. அதுபோல உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு குரு தசை முதல் தசையா வரும். அடுத்ததாக ஜாதகப்படி குருவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு 2வது தசை சனி தசை ஒரு 19 வருஷம். இந்த சனி தசையை 19 வருடம் முடித்த பிறகு புதன் தசை ஒரு 17 வருடம் நடக்கும். புதன் தசை 17 வருடம் முடித்த பிறகு கேது தசை ஒரு 7 வருடம். கேது தசை முடித்த பிறகு சுக்கர தசை நடக்கும். இது ஒரு 20 வருஷம் மகாதசை. சுக்கர தசை முடிச்ச பிறகு சூரிய தசை, இது ஒரு 6 வருடம். சந்திர தசை ஒரு 7 வருஷம். செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். சந்திர தசை 10 வருஷம். செவ்வாய் தசை 7 வருஷம். ராகுவானது 18 வருஷம். இப்படித்தான் வாழ்க்கை பயணம் குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு தசை பயணம் அமையும். இந்த கிரகங்கள் தான் தசை நடத்தும். இதுல எந்த கிரகம் திரிகோணாதிபதி தொடர்புல பெற்றிருக்கோ அந்த கிரக தசைலாம் உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை பண்ணும். அதுபோல எந்த கிரகம் எல்லாம் மறைவு பாவங்களில் அவயோகி லக்ன முழு அவயோகி தொடர்போடு வலுக்கிறதோ அந்த கிரக தசை எல்லாம் கொஞ்சம் சிரமம் பண்ணும். இதுதான் விதி.